அப்படின்னு உழுந்து போயிடும். இதெல்லாம் மேட்டூர் ஜிஹெச்ல கட்டண பல்லு, செட்டு பல்லுதான். கண்ணம்மா. ஓ கண்ணம்மான்னு கூப்பிட்டியா? சரி தாய். அண்ணா ஆனா மறுப்பு கூப்பிட்டு அது வேண்டாம். இந்த அண்ணாங்கிற வார்த்தை எங்க வாழ்க்கையில அறவே வேண்டாம். ஏன் என்ன ஆனது? அண்ணான்னா அன்னைக்கு மக்கானா மாமானா நாசமாய் தான் போவேன். மாமானா மக்கானிக்கு போறாளுங்க. நானும் மட்டக்காரலாம். ஆமாமா 4 மாசமா போகணும். நாசமாய் போயிருவேன். நான் ஏன் மாசமா போறேன்? நீ தான் மாசமா போவேன். ஏன்னா விளங்காத போயிருவேன். ஒழுங்காத போயிருவேன். ஆமா இதுல உருப்படி இல்லாத போயிருவேன். ஒருபடி ஆகலன்னா போதும், ஒரு 5 படி ஆகட்டுமே. சாமி உன் கண்டுக்கட ஒரு கரண்டி என்ன தராது? யாரு சாமிட்டீஸ்வரனா? ஒரு கரண்டியா? ஒரு கரண்டிலாம் பத்தாது. காலையில மேட்டூர்ல மீன் எடுத்துட்டு போறேன், ஒரு 3 லிட்டரா குடிக்க சொல்லி பொறிக்கிறேன். ஒரு கரண்டி என்னையா குழம்பு தாளி கூட பத்தாது. அண்ணா மறுபடியும் தானே அண்ணானு குடும்பஹாடியே கண்ணம்மா. என்ன ராரி ராரி என்று, ஆமா இல்ல தூரி தூரி என்று. அப்படியே நில்லுமா, நான் சொல்றேன். உன்ன லாரி 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 என்ன அம்மா லாரிக்காரங்கிட்ட போய் பெத்தாளா, இல்ல தூரி 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 தூரின்னு எங்க ஊர் தூங்கிட்டு போய் பெத்தாளா? யாருக்கிட்ட போனாலும் சொல்ற வாடாக்கிறே. டேய் ஏழு வேலையும் இல்ல. அரிசி போன மாச்சம் 1400 ரூபாய்க்கு வித்த அரிசி இந்த மாச்சம் 2000 விற்குது. 2023 130 ரூபாய்க்கு வித்த கோட்டரு இன்னைக்கு 160 போயிருச்சு. நான் எப்படி பழைக்கட்டும்? எப்படி குடும்பத்தை நடத்தட்டும்? இதெல்லாம் இறங்குமா? ஆமா அண்ணா தந்தையார் பேரோ மேகராஜன், தாயார் பேரோ மேகராணி. மேகராஜன் மேகராணி உண்மைதான். மேகராஜனுக்கு மேகராணிக்கு நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம் சொல்லுமா. நாங்கள் 2 பேர் பிறந்தோம். யார் யாருமா? என் அண்ணனாகப்பட்ட இடிமன்னன். சரி. இந்த மின்னல் ஒளியால். ஓ இடிமன்னன் மின்னல் ஒளியால் 2 பேர் பிறந்திருக்கிறீங்க. பிறந்தாலும் சரிமா. அடியே கண்ணம் அடியே எனக்கு ஒரு திருமணம் ஆகி எல்லாம் நம்ம நண்பர்கள் நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க. சரி கல்யாணம் என்றால் எப்படி? கல்யாணம் எனக்கு ஆதரவு திருமணம் நடந்தது. திருமணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க, எப்படிமா? மாலையிட்ட மன்னவர் யார் தெரியுமா? யார் சாமி? அடியே அம்மா யார் தெரியுமா?
பிறந்த நாயகன் யாருமா? ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜரே மலையிட்டு ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜனை திருமணம் முடிச்சியா? எப்படி திருமணம் நடந்தது? அண்ணா எப்படி முடிச்சீங்க? அர்ஜுன மன்னனை எப்படி தெரியுமா திருமணம் செய்து சொல்லுமா. பங்காளியை ஜெயிப்பதற்காக பாசி பதார்த்த கடி பெறுவதற்காக வெள்ளிங்கிரி தவத்திற்கு சென்றார். எதிராளி வெல்வதற்கு ஈசன்கிட்ட வருவாங்க போய் கொண்டு வந்தார். உண்மைதான். சரி அண்ணா வெள்ளிங்கிரியிலே தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அண்ணனாகப்பட்ட இடிமன்னன் தவத்தை எப்படியாவது கலைக்க வேண்டும் என்று நினைத்து தவத்தை கலைக்க செய்தார். அவரோ கம்பத்தை மீது நின்று நினைச்சு கடவுளமா தவம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த தவத்தை கலைக்க அண்ணன் என்ன செய்தார்? அண்ணனாகப்பட்ட இடிமன்னன் அந்த தவத்தை கலைக்க வேண்டும் என்று அண்ணனாகப்பட்டவர் தவத்தை கலைக்க வேண்டும் என்று செய்யும் பொழுது பேரடியா உண்மைதான் அவர் கம்பத்தின் மீது விழ வேண்டும் என்று யார்? உன் அண்ணன் இது பண்ணேன். உண்மைதான். அப்படி இது இறங்கும் பொழுது என்ன நடந்தது? இறங்கும் போது அர்ஜுன மன்னனாகப்பட்டவர் என் அண்ணனாகப்பட்ட இடிமன்னனை எப்படி அக்கிலே வைத்து அடைத்துக் கொண்டார். அப்படின்னா கம்மக்கட்டியில் கம்மக்கட்டி சேர்ந்து வச்சு அண்ணனை புடிச்சுக்கிட்டாரு. என்னுடைய தவத்தை நீ கலைக்கணும்னு சொல்லி என்னாச்சு? அர்ஜுன மன்னன் அண்ணனாகப்பட்ட இடிமன்னனை அக்கிலே வைத்து அடக்கிய உடனே சரி அண்ணனாகப்பட்ட இடிமன்னன் என்ன செய்வோ சொன்னார். வெச்சு அர்ஜுனா எனக்கு உயிரோ போவது வருவது போல இருக்கிறது, யாரை என்னை விட்டுவிடு என்று சொல்ல உண்மைதான். அர்ஜுன மன்னன் கேட்டார், எனக்கு என்ன தருவாய் என்று கேட்கும் பொழுது என் தங்கையாகப்பட்ட மின்னலொளியாலை திருமணம் செய்து தருகிறேன் என்று சொன்னார். அப்புறம் அதனால சொன்ன உடனே அர்ஜுன மன்னனை இதை எப்படி நான் நம்புவது அப்படி என்று சொல்ல தங்குமுள்ளாகப்பட்டது சாட்சியாக வைத்து என்னை திருமணம் செய்து வைத்தார். ஓ அண்ணன் உண்மைதான். அண்ணன் இது பண்ணேன். உண்மைதான். சரி இடிமன்னனாகப்பட்டவர் திருமணம் செய்து வைத்த உடனே திருமணம் செய்து எத்தனை ஆண்டு காலம் ஆகிறது? எத்தனை ஆண்டு காலம் ஆகுதுமா? என் வாழ்வில் எழுது சோதரி என்று தெரியும். அர்ஜுன மகாராஜா திருமணம் முடித்து விட்டு போய் எத்தனை ஆண்டு காலம் ஆகிறது?
தவம் செய்ய சென்றார் அல்லவா? வெள்ளிங்கிரி கிழங்கு வரத்துக்கு சென்றார். வரத்துக்கு சென்று மறுபொழுது உன்னை அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி சொன்னார். ஓ, திருமணம் முடிச்சு விட்டுட்டு வரும்போது உன்னை கூட்டிட்டு போறேன் உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்க. 9 ஆண்டு காலம் ஆகிறது. அப்புறம் இன்னும் கணவராகப்பட்டவர் என்னுடைய மாளிகை தேடி வரவில்லை. அப்படியா? என்ன செய்வேன்? ஏன்னா சந்திரனா அவர்லாம் என்னன்னா மனுஷனா பாப்பி என்ன மனுஷனா இருக்கும். ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி வெள்ளிக்கிரி கைலகிரிக்கு வரத்துக்கு போய் தவத்துக்கு போய் வரத்தை வாங்கிட்டு வரும்போது உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி விட்டுட்டு போய் இன்னைக்கு 9 ஆண்டு காலம் ஆகும். ஏன் சாமி பவுரு பச்சிச்சா ஒரு சோத்தை சாப்பிடுறோம், தண்ணி தாமா தான் ஒரு கப் தண்ணி மட்டும் குடிக்கிறோம். அது என்ன பண்ணு பாக்கலாம், மேட்டூர் அருகில் சொல்லு பாக்கலாம். பெண்ணாக பிறந்து நான் என்ன சுகத்தை ஒரு வழக்கம் நம்ம வீட்டுல இருக்குது இருக்குதா? அந்த உரல்ல வாரத்துல 2 நாளைக்கு ஏதாச்சும் போட்டு ஆட்டனா அந்த உரல் சுத்தமா இருக்குது. ஒரு 2-3 மாசத்துக்கு அந்த உரலை கண்டுக்காத விட்டுட்டா இப்ப அடிக்கிற காத்து மணலுக்கு காத்து மலையில எல்லாம் மண்ணை வாரி போட்டு சருவு சப்பலாம் போட்டு மூடி போயிருது உரல். உரலுக்கே அந்த கெதினா 9 வருஷம் ஆகுது விட்டுட்டு போய் என்ன கெதி ஆகும்? என்ன மனுஷனா பாப்பி நீ உலக்கி போட்டு உரல போட்டுன்னு பேசிட்டு இருக்கிறா. கல்யாணம் பண்ணிட்டு 9 வருஷம் ஆமா இன்னும் வரலையாமா? அதனால இன்னும் கணவராகப்பட்டவர் என்னுடைய மாளிகை தேடி வரவில்லை. நாங்கள் வந்து வித்தியாசம் எங்க வீட்டுக்காரிக்கு எனக்கு ஒரு சின்ன சமாச்சாரம், ஒரு சின்ன பிரச்சனை தாமா. ஒரு நாள் பருப்பு குழம்புல உப்பு இல்லைன்னு தான் அதுக்கு கோச்சிட்டு போய் நீ 3 வருஷம் ஆகுது. நானும் சும்மா தான் இருக்கிறேன். அப்படி அதனால அண்ணா அப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து வித்தியாசம் அந்த யார் இன்னைக்கு அழைத்திருக்கிறாரு பழமொழி சொல்லுவாங்களே, என்னது கோயில்ல பூஜை நடக்கும், இந்தாப்பா சாமிக்கு 100 ரூபா குத்திவிடு ஆமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் தடத்துல 10 ரூபா போடுவாங்க பூஜாரிக்கு. ஆமா அது மாதிரி உனக்கு உத்தர புண்ணியத்துல எனக்கு 50 ரூபா கிடைச்சிக்குது. ஆமா வாழ்த்து. அதனால